உயர்வான கருத்து இருக்கணும், ரொம்ப குறுகிய எண்ணத்தோட கருத்து இருக்கவே கூடாது. அது நிறைவேறதோ இல்லையோ உள்ளுவதெல்லாம் உயர்வு இல்லை, அவ்வளோதான். நிறைவேறதோ இல்லையோ நீ தாட்டெல்லாம் ரொம்ப பெருசாகவே இருக்கணும். நீ ஏதோ அற்புதம் பண்ணுறதுக்கு பிறந்தவன்ற மாதிரியே நீ நினைக்கணும். எல்லாரையும் நீ தான் தோளில் தூக்கி சுமக்க போறான்னே நினைக்கணும். நல்லாண்மை என்பது ஒருவனுக்கு தான் பிறந்த இல்லாண்மை ஆக்கிக்கொள்ள. நல்ல ஆண்மையினுடைய அடையாளம் தன்னுடைய குடும்பத்தை தான் தோளில் தூக்கி சுமக்கிறது தான். இது போல் இந்த சமுதாயத்தையே நான் தான் சுமக்க போறேன்னு நினைக்கணும். நான் 4 பேரை நம்பி இருந்தேன் அப்படின்னு இருக்கக்கூடாது. என்னை நம்பி 400 பேர் இருக்கிறான் அப்படிங்கிற எண்ணம் நம்ம இருக்கணும். அப்படி வரும்போது தான் நம்மளை நம்ம உயர்வாக நினைப்போம். இந்த நினைப்புக்கும் நம்மளுடைய வெற்றிக்கும் சம்மந்தம் இருக்குது. நான் சொல்லலை என்ன கேரக்டர் சார் வேணும் ஜெயிக்கிறதுக்கு, நிச்சயமாக அந்த கேரக்டர் வேணும். உன் மனநிலை நல்லா இருந்ததுன்னு வச்சுக்கோங்க, அதுக்கும் உன் மனநிலை குழப்பமாக இருக்கிறதுக்கும் எவ்வளோ வித்தியாசம் பாருங்கள். நம்மளுடைய மனநிலை குழப்பமாக இருந்தால் நமக்கு வரக்கூடிய அத்தனை சூழ்நிலையும் நம்ம பிரச்சனையாக பார்க்குறோம். நம் மனநிலை நமக்கு சமமாக இருந்தால் நமக்கு வரக்கூடிய அத்தனை சூழ்நிலையும் நம்ம சவாலாக பார்க்குறோம். அதே நம்ம மனநிலை பலமாக இருக்குது, மகிழ்ச்சியாக இருக்குன்னா நம்மளோட அத்தனை சூழ்நிலையும் நம்ம ஒரு வாய்ப்பாக பார்க்குறோம்.